நம்ம ஏற்கனவே அப்பீல் பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்பீலை பற்றி பார்த்துருக்கோம், செகண்ட் அப்பீலை பற்றி பார்த்துருக்கோம், அப்பீலோட கிரவுண்ட்ஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அப்பீல் இல்லாமல், அப்பீல் வந்து ஒரு கேஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த பார்ட்டிஸ் அதனால் திருப்தி அடையாத ஒரு பார்ட்டி வந்து மேல் கோர்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணுற ஒரு மேல்முறையீடுக்கு பேர் அப்பீல். இப்போது ஒரு பார்ட்டி இல்லாமல் அந்த கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் சட்டத்தோட அப்ளிகேஷன் மேலே ஒரு சந்தேகம் என்னன்னு இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. இது செக்ஷன் 113 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் அப்படின்றது பேர். அப்பீல், ரிவிஷன், ரெவ்யூ அதெல்லாம் பார்ட்டிஸே வந்து நேரடியாக முறையீடு பண்ணி பண்ணுறது, ரீஓப்பன் பண்ணுறது கேஸை. ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் ரீஓப்பன் பண்ணுறதுன்ற கொஸ்டின் கிடையாது. ஏன்னா கேஸ் இன்னும் முடியலை. கேஸ் முடியறதுக்கு முன்னாடி அந்த கோர்ட்டே வந்து ஒரு பர்டிகுலர் கொஸ்டினோட ஆப்ரேஷன் பற்றியோ இல்லை வேலிடிட்டி பற்றியோ, ஒரு சட்டத்தோட வேலிடிட்டி பற்றியோ அந்த விஷயத்தை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து தெளிவுபடுத்தி அது சம்மந்தமாக ஒரு ஒப்பீனியன் வாங்கிறதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஸ்னு பேர். பியூர்லி கன்சல்டேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் ட்ரையல் கோர்ட் ப்ராக்டிஸில் வந்து நடக்காத ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. பட் நிறைய இடத்துல நடந்திருக்குனாலும் ரொம்ப ஒரு காமனான விஷயம் கிடையாது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு சில பர்டிகுலர் கேசஸில் வந்து இதனோட அப்ளிகபிலிட்டின்றது வரும். இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஒரு கேஸ் ஒன்று செகண்ட் அப்பீலில் இல்லாமல் அல்லது எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் இல்லாமல், இபி பெட்டிஷன் போட்ட ஸ்டேஜில் இல்லாமல் ஒரு கேஸ் ஒன்று சபார்டினேட் கோர்ட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டோட இல்லை ஒரு பர்டிகுலர் கஸ்டம் யூசேஜோட ஏதான ஒரு பயன்பாட்டு முறையோட ஏதான ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுது. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து இந்த கேஸுக்கே ரொம்ப வைட்டலாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸை டிசைட் பண்ணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் இது வேலிடா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ண முடியும். இது வந்து ரெஃபரன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்றது பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டோட்டலி கன்சல்டேட்டிவ் இன் நேச்சர். அதாவது ஹைகோர்ட்டோட அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கான ஒரு வழி. ஆனால் அந்த அபிப்பிராயத்தை மீறக்கூடாது. அவங்க ஹைகோர்ட் கொடுக்குற ஒப்பீனியனை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஹைகோர்ட் வந்து இது வேலிட்னு சொல்லியாச்சுன்னா அது வேலிட், இது நாட் வேலிட்னு சொல்லியாச்சுன்னா அது வேலிட் கிடையாது. ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கேசஸ்லாம் வந்து ஒரு சில கேசஸில் ஒரு சட்டத்தோட வேலிடிட்டின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பெரும்பாலும் புதுசாக ஒரு லா ஒன்று க்ரியேட் ஆகும்போது இல்லை ஒரு அமெண்ட்மெண்ட் எதனா ஒன்று வரும்போது இதனோட வேலிடிட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி ரைஸ் ஆகும். அதை ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணும். கான்ஸ்டியூஷனில் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் ஒரு பவர் இருக்குது. ஒரு சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனில் வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்கான பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனை கோர்ட்டு தானாக முன் வந்து சுவோமோட்டோவும் டிசைட் பண்ணலாம், கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பார்ட்டி யாருன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற பேசிஸ்லையும் அதை ரெஃபரன்ஸ் பண்ணலாம் ஹைகோர்ட்டில். இந்த ரெஃபரன்ஸ் வந்து சாதாரணமாக என்ன மாதிரி கேசஸில் பண்ணுவாங்க? இது பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஏன்னா லான்றது வந்து ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போக வேண்டியது தானே. அதை ஏன் ரெஃபர் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகணும். எனக்கு வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு கேஸ் ஒன்று நான் வந்து என்கவுண்டர் பண்ணேன். இதில் என்னென்னா ஒரு 2015 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இந்த கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஆனால் 2014 வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஒன்று ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. அது 2014 வந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் பிரகாரம் இந்த கேஸ் வந்து வேற ஒரு கோர்ட்டுக்கு மாற சொல்லி, ட்ரையல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே வேற ஒரு கோர்ட்டுக்கு மாற சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2014 பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஹைகோர்ட்டோட டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேஸ் வந்து இந்த ட்ரையல் முடிஞ்ச உடனே வேற ஒரு கோர்ட்டுக்கு மாற வேண்டியது. ஆனால் 2015 சட்டத்தோட பிரகாரம் இந்த கோர்ட்டில் மட்டும்தான் நடத்த முடியும், வேறு எந்த கோர்ட்லேயும் நடத்த முடியாதுன்றது இருக்குது. ஸோ ஒரு டைகோட்டோமி, ஒரு கொஸ்டின், ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ரைஸ் ஆகுது. இந்த சட்டத்தோட வேலிடிட்டி யோசத்தையா இல்லை ஹைகோர்ட்டு 2014 கொடுத்த இந்த கேஸுக்கு மட்டுமே கொடுத்த தீர்ப்போட வேலிடிட்டி யோசத்தையான்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை டிசைட் பண்ணுறதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் அந்த கீழ்கோர்ட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஒரு கேசஸை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது உண்டு.
அதே மாதிரி 2005 ஹிந்து சக்சஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் ஃபீமேல் கோபார்ட்னர்ஸ்க்கு வந்து ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டோடு வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் உண்டா அப்படின்ற அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுன்றத ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி கேட்டு ஹைகோர்ட்கிட்டேருந்து அந்த வேலிடிட்டியை என்டாஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்புன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது ஒன்ஸ் இது நடந்துருச்சுன்னா சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லான்னு சொல்லி அந்த கேஸில் செகண்ட் அப்பீல் ஒன்று ரைஸ் பண்ண முடியாது ஹைகோர்ட்டில். ஏன்னா இது லீகல் கொஸ்டின்றது கிடையாது. ஏற்கனவே ஹைகோர்ட்டில் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகள் இருக்குது. இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இப்போ பார்ப்போம். 3 விஷயங்கள் இருக்குது. கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், சர்க்கம்ஸ்டன்சஸ்னு சொல்லலாம். ஒன்று, இது வந்து இந்த கேஸ் வந்து ஒரு வேலிடிட்டி ஆஃப் அன் ஆக்ட் சம்மந்தப்பட்டு இருக்குது. அதாவது ஒரு சட்டம் செல்லுபடியாகுமா வேலிடா இல்லையான்ற ஒரு கேள்வியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வந்து இந்த சட்டத்தோட அப்ளிகேஷன் ஒரு வேலிடிட்டி வந்து இந்த கேஸ் மேலே ஒரு டைரக்ட் அப்ளிகேஷன் டைரக்ட் இம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸை முடிவு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த பர்டிகுலர் கேஸ் சட்டத்தோட வேலிடிட்டியை பேசிக்காக வந்து இன்வேலிடுன்ற அபிப்பிராயம் கீழ்கோர்ட்டுக்கு இருக்குது. இது வந்து இங்கே செல்லுபடி ஆகாது, இது ஏற்புடையது இல்லை அப்படின்ற அபிப்பிராயம் கீழ்கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கான விஷயமா மேல்கோர்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புறது. ஏன்னா ஒரு சட்டம் வேலிட் கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இல்லாமல் சாதா ஒரு பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேஸுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கான அதிகாரம் வந்து கீழ்கோர்ட்டுக்கு கிடையாது. அது என்னதான் இன்வேலிடான ஒரு சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் கேஸுக்கு தீர்ப்பு எழுத முடியும். ஸோ அது இன்வேலிடுன்ற ஒரு அபிப்பிராயம் ஒன்று கீழ்கோர்ட்டுக்கு வந்ததுன்னா இது இன்வேலிடாக இருக்குது, இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும், இல்லை இயற்கை நீதிக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும், ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு தீர்ப்பு எழுத முடியாதுன்றதுனால இதை பேசிக்காக இதை என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கையாளணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் போகிறதுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இந்த விஷயம் வந்து ஹைகோர்ட்னாலேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்னாலேயோ முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இந்த சட்டம் வேலிட் தான் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்ட ஒரு கேஸாக இருக்கக்கூடாதுன்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸோட பேசிஸு. நிறைய கேசஸ் வந்து ரெஃபரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட் லீகல் வேலிடிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கீழ்கோர்ட்டுக்கு வருதுன்னா அந்த டிக்ரி ஆகிற சமயத்தில் அது லீகல் வேலிடிட்டியை பற்றி ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று முன்னாடி முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை ஒரு அப்ளிகேஷனாக செஞ்சு அந்த கோர்ட்டையே வந்து ரெஃபர் பண்ண சொல்லி அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இந்த சட்டத்தை மாற்றி எழுத சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கான தவறு கிடையாது. அது பண்ணிட்டோன்னா நிறைய விஷயம் அந்த அப்பீலுக்கான ஒரு லெபோரியஸ் ப்ராசஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். பட் இது சீரியஸ் லீகல் இஷ்யூஸாக தான் இருக்கணும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் கொடுக்குன்னு சொல்லி ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கக்கூடாது, சீரியஸ் லீகல் இஷ்யூவாக இருக்கணும். இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இது கொடுத்தோன்னா இது இட் வில் பி அ ட்ராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஒன்று இருந்ததுன்னா, ஒரு இஷ்யூ எதனா இருந்ததுன்னா அந்த இஷ்யூவை வந்து ஒரு அஃபிடவிட் ஒரு பெட்டிஷன் ஃபார்மேட்டில் கொடுத்து கோர்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இந்த கேஸ் இந்த மேட்டர் மட்டும் இந்த கொஸ்டினை மட்டும் ஹைகோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறது நல்லதான ஒரு விஷயம். ஸோ இந்த ரெஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்பீல், ரெஃபரன்ஸ், ரெவ்யூ, ரிவிஷன் இது 4 சேர்ந்தது ஒரு ஹைகோர்ட்டு இல்லைன்னா ஒரு மேல் கோர்ட்டோட அட்ஜுடிகேஷன் ப்ராசஸில் ட்ரையல் கோர்ட்டோட அட்ஜுடிகேஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில டெலிபரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 4 விஷயம் ஸ்டாண்டர்டாக சிவில் லாலையும் சரி கிரிமினல் லாலையும் சரி அது தனிப்பட்ட முறையில் இருக்குது.